And hello guys, welcome back to my channel. நான் பேசிட்டு இருக்கேன் ராஜேஷ் ஃபாக்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ பண்ண போறோம். ஆமா, என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிக்வி மோலி இருக்கு. ஸோ லிக்வி மோலி வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூவல் சிஸ்டம் கிளீனர். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேலை செய்யுது, பரவாயில்ல தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம பெட்ரோலை நார்மலாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அப்படியே இன்ஜெக்டர் வழியாக போய் பேரல் பிஸ்டனுக்குள்ள கார்பன் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வெளியேற்றும். ஸோ ஆக்சுவலாக இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே வேலை செய்தா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு லிக்வி மோலி இருக்குது, இன்னும் சில பொருட்களை நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்கேஸ் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 2 யூஸ்டு ஸ்பார்க் பிளக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பார்க் பிளக்ஸோட முன்னாடி உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ கார்பன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டர்ட்டான ஸ்பார்க் பிளக்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நமக்கு தெரியும் இது உள்ளே போய் என்ன மாதிரி க்ளீன் பண்ணுன்னு நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்பார்க் பிளக் வந்து பார்த்தீங்கன்னா லிக்வி மோலியோட மிக்ஸ் பண்ண பெட்ரோலையும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம வெயிட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அதை பார்த்த பிறகு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்வி மோலியை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் மேனுஃபேக்சரர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிக்வி மோலி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜெர்மன் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒன்றுமே அந்த மேகி நூடுல்ஸ் ஸ்பீனெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யணும்னு போட்டிருப்பாங்க. அது மாதிரி தான் 10 லிட்டர் ஃபியூலுக்கு 80 ml. இந்த ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் ஃபியூலுக்கு மிக்ஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஒரு 100 ml பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து ஒரு 10 ml ரொம்ப அதிகம் தான் 100 ml பெட்ரோலுக்கு. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி யூஸ் பண்ண ஸ்பார்க் பிளக் போட போகிறோம். இன்னும் நார்மல் பெட்ரோல் யூஸ் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டையும் பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியூல் இருக்குது, பெட்ரோல் இருக்குது. ஸோ ஒரு லிக்வி மோலி, அதுக்கப்புறம் 2 டர்ட் ஸ்பார்க் பிளக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கப்ஸ் இருக்குது. ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ள மிக்சிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி தான். இந்த லிக்வி மோலியும் இதுவும் கலந்த பெட்ரோல், அப்புறம் கலக்காத ஒரு நார்மலான பெட்ரோல். ஆக்சுவலாக கலந்த பெட்ரோலுக்கு இதை வந்து இதோட டேட்டை க்ளீன் பண்ணுதா இல்லை நார்மல் பெட்ரோல் க்ளீன் பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ அது போக கொஞ்சம் டிஸ்டில்டு வாட்டர் இருக்கு என்கிட்ட. இது எதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சோடனே ஸோ இதை வந்து இந்த டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோல், ரெண்டுமே பெட்ரோல் தான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு இப்போ நான் லிக்வி மோலி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி கப் நார்மல் பெட்ரோல் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் ஊற்றிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா லிக்வி மோலி இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஓப்பன் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாத ஒரு பேக். ஆக்சுவலாக எப்படி ஓப்பன் பண்ணுறது மீன்ஸ் சரியான கெமிக்கல் ஸ்மெல்லு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலரில் இருக்குது. ஆக்சுவலாக அதோட லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிரிஞ்ச் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ml அளவு எடுத்து இதில் நான் கலக்க போகிறேன். கரெக்டாக 5 ml கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலை மிக்ஸ் பண்ண போகிறேன் நான். ஸோ எந்த ஒரு மாற்றமும் தெரியல. எது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. பட்டு ஸோ இப்போதைக்கு அதை மூடிடலாம் நம்ம. ஸோ லைட்டாக மழை வேற பெய்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. மழை தண்ணி பெட்ரோல் என்ன செஞ்சிட போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பார்க் பிளக் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சத்தில் மழை லைட்டு தூர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ மை காட் பிளக்கை மட்டும் உள்ளே போட போகிறோம். ஸோ உள்ளே போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே இதை எடுத்துகிட்டு கீழே போய் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருந்தோம்னா ஸோ இந்த மழைக்கு அதே மாதிரி பெட்ரோல் வந்து ரொம்ப சீக்கிரம் வேஃபர் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் ஊற்றும் போது இவ்வளோ இருந்துச்சு, இப்போ இவ்வளோ தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இதில் இப்போ ப்ளக்கா போட போகிறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு அடையாளத்துக்காண்டி இந்த ரெட் கலர் டேப் வந்து பார்த்தீங்கன்னா லிக்வி மோலி ஊற்றுனது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பெட்ரோல்.
So guys, let's put the spark plug. ஸோ எனக்கு வந்து எந்த வித்தியாசமுமே தெரியல, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இது பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், என்னடா வெறும் பெட்ரோலில் வந்து வெறும் பெட்ரோல் தானே இன்ஜினுக்குள்ளே போகுது, ஸோ அதனால என்ன பண்ணிட முடியும் பண்ணுற மாதிரி ஒரு டவுட் இருக்கலாம். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிசிக்கலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட்னால தான் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ராவான பெட்ரோலும் நான் எடுத்தேன். ஸோ அதுக்கு டிஸ்டில்டு வாட்டரும் தனியாக வச்சுருக்கேன். ஸோ அது இதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் வாஷ் பண்ணி ஒருவேளை டிஸ்டில்டு வாட்டரால் வேறு ஏதாவது க்ளீன் பண்ண முடியுதான்னு பார்க்குறதுக்காண்டி தான். ஸோ ஓகே, இந்த கப்பை எடுத்துகிட்டு நம்ம கீழே போவோம். ஸோ மழை நின்றதுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு இதில் ஏதாவது மாற்றம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ், மழை வந்து எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு. ஸோ வழக்கமாக லைட் ஈவினிங் ஆகிறதுக்குள்ளே முடியலாம் பார்த்தா இப்படி தான் எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நைட்டில் தான் முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டோட எண்ட் ஆஃப் செஷனுக்கு வந்துட்டோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்வி மாலி மிக்ஸ் பண்ண கப்பு, இது வந்து நான் மிக்சிங் பியூர் பெட்ரோலு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லிக்வி மாலி ஊற்றுனதை ஸோ இது உண்மையிலே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் நார்மலாக பியூர் பெட்ரோலில் போட்ட ப்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிருக்கு. பட் ஆனால் பெரிய அளவில் இல்லை. பட் ஆனால் இங்கே இந்த விஷயத்தை பாருங்கள். ஸோ பார்த்து தெரியும் நினைக்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்வி மாலியில் போட்டது. ஸோ செம்ம க்ளீனாக இருக்குது இந்த ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக இதில் இருக்க அந்த கார்பன் ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கலந்து கப்புக்குள்ளே இருக்குது. ஸோ இது பண்ணது பட் இது க்ளீன் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த கப்பில் இருந்த அளவுக்கு கிடையாது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கார்பன் ஃபுல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த பீடிங்ஸில் எல்லாமே அந்த கார்பன்ஸ் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட்டோட முடிவு. ஸோ லிக்வி மாலி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பலன் கொடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ இதனால தான் எல்லாருமே பைக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ ஓகே கைஸ், நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ண இந்த டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் நினச்சேன் இதெல்லாம் சும்மா பெரிய அளவு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்குது. ஸோ சேம் மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளேயும் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். முடியல. ஓ மை காட். ஸோ கொடுமையான கொசுக்கடி. ஸோ ரொம்ப ஒரு கேவலமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ சாயங்காலம் கொசுக்கடி பிக்க ஆரம்பிச்சது. சரி ஓகே, கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் செஷன். நான் சொன்ன மாதிரி லிக்வி மாலி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஓட்டுகளை பெற்று முன்னிலை வைக்குது. ஸோ லிக்வி மாலி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 250 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். இது வந்து ப்ரொமோஷன் தான் கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து சும்மா நம்ம எனக்கு ரொம்ப நாள் தோணிட்டு இருந்த விஷயம், இது எப்படி இருக்குன்னு உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா இல்லை நம்மளுக்கு சும்மா வந்து இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டாக இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கிளியர், இது உண்மையிலே ஒர்க் ஆகுது, உண்மையிலே வேலை செய்யுது. ஸோ லிக்வி மாலி நம்ம வண்டி கொடுத்தோம் கண்டிப்பாக வேலை செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இது எப்படி பண்ணணும்னா அந்த 80 ml பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் ஆஃப் ஃபியூல் உங்கள் வண்டியில் போட்டுட்டு ஸோ அது மேலே அப்படியே சும்மா டேங்கில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஸோ அந்த 10 லிட்டர் ஆஃப் ஃபியூல்ஸும் முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் தெரியும். வண்டி அதே மாதிரி ஸ்மூத்தாக பர்ஃபார்ம் பண்ணும். கிட்டத்தட்ட இன்ஜெக்டர், அதாவது ஃபியூல் இன்ஜெக்டர் உள்ள பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது பெரிய அளவில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். கார்பரேட்டருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட பைக் கார்பரேட்டர் நான் பேலன்ஸ் இருக்கிறது நான் அதுக்கு தான் வந்து செக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதையும் நான் ஒரு தடவை வீடியோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒரு ரூம்லேயோ மாடிலேயே உட்காந்து வீடியோ பண்ணி நானே ஊந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸோ இந்த பாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகுன்ற மாதிரி வந்துருக்கு. உண்மையிலே செம்ம நல்ல விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரைடு தான். ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சில லேடி பைக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரைட் அவங்க கூட தான் இருக்கும். ஸோ ஸ்பாட் ஒன்று டிசைட் பண்ணல. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஷார்ட் ஸ்பின் கண்டிப்பாக பண்ணுவேன், அவங்க கூட தான் நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். இன்கேஸ் இந்த மாதிரி லிக்வி மாலி உண்மையிலே வேலை செய்யுமான்னு யாருக்காவது டவுட் இருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் கொடுங்க, ஒரு லைக் கொடுங்க. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இதே மாதிரி வீடியோவில் ஒரு ரைட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் ரைட் ஃபேக்ட்ரி. கேமரா பின்னாடி நவீன் விநாயகர்.